வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சப்பாத்தி, பூரி, தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். க்ரீமி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேனில் 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம இது கூட இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்க்கணும், அதையும் சேர்த்துடலாம். 2 துண்டு இஞ்சி, 14 to 15 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துடலாம். கூடவே 2 தக்காளி சேர்க்குறேன். நான் கட்லாம் பண்ணல, அப்படியே முழுசாக சேர்க்குறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பீஸு முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். பட்டை ஒரு துண்டு சேர்க்குறேன். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, நான், பரோட்டா கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மிக்சி ஜார்லேருந்து. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு. உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் எடுத்து சேர்த்துடலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மஷ்ரூம்ஸ் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிரேவிக்காகவும் மஷ்ரூம் வேகிறதுக்காகவும் நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மஷ்ரூம்ஸ்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் ரொம்ப சேர்க்காதீங்க. உங்களுக்கு அப்படி ரொம்ப கிரேவி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்தோம், மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கிரேவி. மஷ்ரூம்ஸும் நல்லா வெந்து வந்துடுச்சு.
அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு க்ரீமி மஷ்ரூம் கிரேவி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.